நீரகற்றப்பட்ட பலாக்காய், பப்பாளிக்காய் மற்றும் பாகற்காய் என்பவற்றை சுகாதாரமான முறையில் பதனிடும் செயற்பாட்டை இப்படங்களில் நீங்கள் காண்கிறீர்கள். உங்களுக்கு தேவையான முக்கியமான சுகாதாரமான பாதுகாப்பு கவசங்களும் கருவிகளும் இதில் காட்டப்படுகின்றன. இங்கு காட்டப்படுவது சுகாதாரமான பாதுகாப்பு கவசங்களை சரியான முறையில் அணிந்து கொள்வதாகும். இச்செயன்முறைகளின் போது பொருட்களின் மேற்பரப்பிலுள்ள கிருமிகளை முற்றாக அழிப்பதற்கு 1 மில்லியன் பகுதி நீருடன் 500 பகுதி குளோரின் கலந்ததும் 1 மில்லியன் பகுதி நீருடன் 200 பகுதி குளோரின் கலந்ததுமாகிய இருவகை கரைசல்கள் தேவைப்படுகின்றன. இவைகள் 500 ppm மற்றும் 200 ppm என இனங்காணப்படுகின்றன. மேற்பரப்பிலுள்ள கிருமிகளை முற்றாக அழிப்பதற்கு கரைசல்கள் தயாரிக்கப்படும் முறை: 1 மில்லியன் பகுதி நீருடன் 200 பகுதி குளோரின் கலந்த கரைசலுக்காக குளோரெக்ஸ் கரைசல் 1.9 மில்லிலிட்டர், நீர் 1 லிட்டர். 1 மில்லியன் பகுதி நீருடன் 500 பகுதி குளோரின் கலந்த கரைசலுக்காக குளோரெக்ஸ் கரைசல் 9.5 மில்லிலிட்டர், நீர் 1 லிட்டர். தற்போது நீங்கள் தயாரித்த 500 ppm குளோரின் கரைசலினால் மேசையின் மேற்பரப்பை நன்றாக கழுவி சுத்தப்படுத்தவும். தயாரித்த 500 ppm குளோரின் கரைசலினால் மற்றைய உபகரணங்களையும் சரியான முறையில் கழுவி சுத்தப்படுத்துவது இங்கு காட்டப்படுகிறது. இந்த படத்தில் நீங்கள் பார்ப்பது நீரகற்றப்படுவதற்காக பலாக்காய் சிறு சிறு துண்டுகளாக வெட்டப்படுவதேயாகும். இங்கு காண்பது நன்றாக முற்றிய பலாக்காயிலிருந்து வேறாக்கப்பட்ட பலாச்சுளைகளின் மேலுள்ள நார்களை பிரித்தெடுப்பதாகும். இதன் பின்பு இப்பலாச்சுளைகள் நன்றாக கழுவி எடுக்கப்படுகின்றன. இங்கு காண்பது பலாச்சுளையின் விதைகளையும் தேவையற்ற பகுதிகளையும் அகற்றி விரும்பிய அளவுக்கு துண்டுகளாக வெட்டியெடுப்பதாகும். வெட்டியெடுக்கப்பட்ட பலாத்துண்டுகளை 1 நிமிடம் வரை கொதிநீரில் அமிழ்த்தி எடுக்கவும். இது பிளாஞ்சிங் எனப்படுகின்றது. உடனேயே துண்டுகளின் வெப்பநிலையை அறை வெப்பநிலைக்கு கொண்டு வருவதற்காக குளிர் நீரில் அமிழ்த்தி எடுக்கவும். இவ்வாறான வடிதட்டை பாவித்து துண்டுகளில் காணப்படும் மேலதிக நீரை இலகுவாக அகற்றலாம். நீரகற்றுவதற்காக செய்தெடுத்த பலாத்துண்டுகளையே நீங்கள் தற்போது காண்கிறீர்கள். செய்து முடித்த துண்டுகளை பொருத்தமான உலர்த்தும் தட்டுகளில் இவ்வாறு வெவ்வேறாக தனி அடுக்காக பரப்பவும்.
பின்பு தட்டுகளை உலர்த்தியினுள் அடுக்கி 48 தொடக்கம் 50 பாகை செல்சியஸ் வெப்பநிலையில் 6 தொடக்கம் 7 மணித்தியாலங்கள் வரை உலர்த்தவும். நீரகற்றுவதற்காக பப்பாசிக்காய் துண்டுகளாக்கப்படுவதை இந்த படங்களில் நீங்கள் காண்கிறீர்கள். இதற்காக நன்றாக முதிர்ந்த 40% பழுத்த பப்பாசிக்காயை தேர்ந்தெடுப்பது மிகவும் முக்கியமானது. முதலில் பப்பாசிக்காயை ஓடும் நீரில் இயலுமான வரை நன்றாக கழுவி சுத்தப்படுத்தவும். இரண்டாவதாக இதை ஏற்கனவே தயாரித்த 200 ppm குளோரின் கரைசலினால் கழுவி சுத்தப்படுத்தவும்.